நீங்கள் ஒரு கிரிப்டோ ட்ரேடராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருக்கலாம். நம்ம எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலுமே அது நம்ம டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த ட்ரேடிங் வியூ. இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே சார்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரேடிங் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் எந்த டூலுமே உங்களுக்கு புரியலைன்னா அதில் எந்த யூஸுமே இல்லை. இந்த வீடியோவில் ட்ரேடிங் வியூ எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது, இதில் இருக்க எல்லா டூலையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூஸ் ஆனாலும் சரி, ஐஃபோன் யூஸ் ஆனாலும் சரி, ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு இந்த அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ட்ரேடிங் வியூன்னு சர்ச் பண்ணுங்கள். ரைட், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்போ வரும், அதாவது ட்ரேடிங் வியூ ட்ரேட் ஹோல் மார்க்கெட் அப்படின்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வரும். இது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு இப்போ நம்ம மெயிலை கொடுத்து நமக்கு இதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். சரியா, நான் என்னோட மெயிலை கொடுத்து நான் அதுக்குள்ளே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாம் கொடுத்துக்கிறேன், நோட்டிஃபிகேஷனுக்கெல்லாம். ரைட், இப்போ உள்ளே வந்த பிறகு நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தானே இருக்கும். சரியா, நமக்கு இண்டெக்ஸ் இருக்கும், ஸ்டாக் இருக்கும், அப்புறம் கமாடிட்டிஸ் இருக்கும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு சார்ட் இருக்கும், கிரிப்டோவில் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அதை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுறேன். நம்ம கிரிப்டோ ட்ரேட் பண்ணுற போகிறதுனால இது நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவோட இன்டர்ஃபேஸில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வேணுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே நமக்கு செட்டிங் ஒரு விஷயம் இருக்கும். இது கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தீம் உங்களுக்கு டார்க்காக வேணுமா, லைட்டாக வேணுமா அப்படின்ட்டு நான் டார்க் தீம் கொடுத்துக்கிறேன். ரைட், சிஸ்டமில் டார்க் இருக்குங்களா, நமக்கு இன்பில்டாகவே டார்க் வந்துருச்சு. ரைட், அடுத்து உங்களோட வாட்ச் லிஸ்ட். சரியா, இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அதில் இருக்க லோகோ வைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரணுமா இருந்தால் அதையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க ஏதாச்சும் ஐடியா ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஐடியாவுக்கு லைக் பண்ணுறாங்க அப்படி அந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணனாலும் இந்த இடத்துல டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிரிப்டோவை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறீங்க, அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எட் சிம்பிள்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கிரிப்டோ தேவை அதை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிஎன்பி எடுத்துக்கிறேன். சர்ச் பண்ண பிறகு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேர் வருது. ரைட், இப்போ நான் அதை எட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எட் ஆகிருக்கும். சரியா, அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீ வெர்ஷனில் 20 கிரிப்டோ காயின்ஸ் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இன்னொரு காயின் எடுத்துக்கோம், சொல்லணும் எடுத்துக்கோம். ரைட், இப்போ நம்ம இப்படி எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி எனேபிள் பண்ணி வச்ச பிறகு உங்களுக்கு சில காயின்ஸ் நீங்கள் எப்பயுமே நோட் பண்ணுவீங்க அப்படின்னா பிட்காயின். சரி, அதை நம்ம ரெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோம். அதே மாதிரி இத்தேரியமும் இந்த ரெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோம். இப்படி நீங்கள் இந்த ரெட் லிஸ்ட்டில் வச்சதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் பாருங்கள் ரெட் கலர் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது செப்பரேட்டாக வந்துடும். வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லாம் இருக்கும். இந்த ரெட் கலருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக சூஸ் பண்ணது மட்டும் இருக்கும். ரைட், இப்போ நம்ம சார்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நான் பிட்காயின்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சார்ட் ஓப்பன் ஆயிரும். பிட்காயினோட சார்ட் ஓப்பன் ஆயிரும். ரைட், ஓப்பன் ஆகும்போது கீழே நமக்கு வால்யூம் இண்டிகேட்டர் இருக்குது. அது வேணும்னு நம்ம வச்சுக்கோம், இல்லைன்னா நம்ம டெலீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ டெலீட் பண்ணியாச்சு. ரைட், இப்போ நான் மொபைலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கிறத ஹொரிசாண்டல் வியூக்கு மாற்றிக்கிறேன். உங்கள் ஃபோனை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மொபைல் வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வியூவை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னா கீழே பாருங்கள், பாட்டமில் இந்த வியூவை பெருசாகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஏரியாவில். ரைட், இங்கேக்குள்ளே இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வியூ பெருசாகிடும் நமக்கு. இப்போ நீங்கள் மொபைலில் தாராளமாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நல்லா பார்த்துக்கொள்ளே இருக்குது. இப்போ இதில் முதல் விஷயம் நமக்கு இந்த ஏரியாவில் இருக்குது. ரைட், எங்கே அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல காயின் பேர்ஸ் இருக்குது. சரி, நீங்கள் என்ன காயின்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்து எடுத்துக்கலாம். சரியா, இப்போ நான் பிட்காயின் சார்ட் வச்சிருக்கேன். நம்ம அந்த இடத்துல வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணியிருப்போமே, அதில் இருக்கிறது எல்லாம் நமக்கு அடுத்தடுத்து வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா BTC USDT, அப்புறம் இத்தேரியம் USDT, சரியா, அப்புறம் BNB USDT, இந்த மாதிரி சார்ட் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் பிட்காயின் சார்ட்டில் இருக்கேன். இப்போ முதல் விஷயம் நீங்கள் இதோட தீமை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டிலில் டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இதோட தீமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். கேண்டில்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரைட், அதே மாதிரி இந்த சிம்பிள்குள்ளே வந்தீங்கன்னா கேண்டில்ஸோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் லைன் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா லோகோ, சார்ட்டோட வேல்யூம், பேக்ரவுண்டோட
ரைட். பேக்ரவுண்டில் இருக்க கலரோட திக்னஸ், விசிபிலிட்டி டிக்ரீஸ் பண்ணுறது அதை வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. இந்த கேன்வாஸ்க்குள்ளே பேக்ரவுண்ட் நமக்கு ஒரே ஒரு கலரில் வச்சுக்கணுமா இல்லை டபுள் கலர் வச்சுக்கணுமா அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போ நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் பிளாக் கொடுக்குறனாலும் ஓகே. சரியா, எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பின்னாடி நமக்கு பாருங்கள் 2 லைன் இருக்குது, வெர்டிகலாகவும் ஹொரிசாண்டலாகவும். அந்த லைனையும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். திரும்பவும் கேன்வாஸ்க்குள்ள வந்து இந்த கிரீட் லைன் இருக்கே, இது 2ல் இருக்க ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி விட்டுருவோம். இப்போ அந்த 2 லைனும் மறைஞ்சிடும். ரைட். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு சார்ட் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. சரியா, இப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ட்ரேடிங் டைப்பை பொறுத்து நீங்கள் டைம் ஃப்ரேமை ஸ்விட்ச் பண்ணணும். அப்படின்னா இந்த கோயின் பேர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் நம்ம 1 டேன்னு ஒரு 1 போட்டு டீன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேமாக அந்த இடத்துல சூஸ் பண்ணணும். இப்போ எந்த டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் 1 டே அப்படியே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் வரும். சரியா, ஒவ்வொரு டைம் வரும். இப்போ நான் இந்த இடத்துல 1 ஹவரை ஃபேவரேட் போட்டு வச்சுக்கிறேன், அப்புறம் 4 ஹவர், அப்புறம் 1 டே வச்சுக்கிறேன், 1 வீக்கும் வச்சுக்கிறேன், 1 மந்த் வச்சுக்கிறேன், அப்புறம் 50 மினிட்ஸ், 5 மினிட்ஸும் வச்சுக்கிறேன், 30 மினிட்ஸும் வச்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த சார்ட்டோட டைம் ஃப்ரேம் நான் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 டேயில் கையை வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விடுறேன், 4 ஹவருக்கு மாறும். இப்போ சார்ட் நமக்கு 1 ஹவரில் இருக்குது. அதாவது சார்ட்டில் இருக்க ஒவ்வொரு கேண்டலும் நமக்கு 1 ஹவரில் உள்ள கேண்டலாக இருக்கும். இப்போ நான் 30 மினிட்க்கு ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொரு கேண்டலும் 30 மினிட்ஸ்க்கு உருவானதாக இருக்கும். சரியா, இப்போ நான் 1 டேக்கு மாற்றி விட்றேன். ரைட். அப்போ இந்த சார்ட்டில் இருக்க ஒவ்வொரு கேண்டலும் ஒவ்வொரு நாளாக குறிக்கும். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த கேண்டலுக்கு நேராக நீங்கள் இந்த கர்சரை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு பாருங்கள் டைம் டேட்டும் ஷோ ஆகும். இப்போ நமக்கு காட்டுறது அக்டோபர் 10 ஃப்ரைடே உள்ள கேண்டல். சரியா, பக்கத்தில் இருக்கிறது அக்டோபர் 11, இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ளது அக்டோபர் 12, இப்போ அக்டோபர் 13. இப்போ கரண்ட்டாக என்ன டேட்டில் இருக்குது? நவம்பர் 8 உள்ள கேண்டல் மூவ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் க்ளோஸ் ஆகலை. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் டைமை சேஞ்ச் பண்ணிக்கும் நம்மளோட கண்ட்ரிக்கு. இப்போ நான் இந்த செட்டிங் ஐக்கான்குள்ளே போகிறேன், மோர் செட்டிங்குள்ளே போயிட்டு சிம்பிள் இதுக்குள்ளே போன பிறகு நமக்கு பாருங்கள் அதில் டேட்டா மோடிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். சரியா, இந்த இடத்துல டைம் ஜோன் இதை கிளிக் பண்ணி நம்மளோட கண்ட்ரி எதோ நம்ம அதை கொடுத்துப்போம். கொழம்பு கொடுத்தாச்சு. இப்போ ஓகே, இப்போ நமக்கு டைம் மாறிடும். அப்போ இந்த கேண்டல் நமக்கு 9:30 10:30 வரைக்கும் உள்ள கேண்டல். அப்போ இன்னும் நமக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்குது இந்த கேண்டல் க்ளோஸ் ஆக. பேலன்ஸ் இருக்க டைம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு ஒரு ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே பாருங்கள் டைம் ஓடுது 4 நிமிஷம் 43 செகண்ட் அப்படின்ட்டு. சரி, அப்போ அந்த நிமிஷத்துக்குள்ளே இந்த 1 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆகிடும். அதே நீங்கள் 4 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆக எடுக்கிற டைம் இந்த இடத்துல காட்டும். அப்போ நமக்கு இன்னும் 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆக 3 ஹவரும் 4 நிமிஷமும் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் இருக்க இந்த ஒவ்வொரு கேண்டலும் எதை குறிக்குது அப்படின்னா ஒவ்வொரு 4 ஹவர்ஸை குறிக்குது. இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணும்போது இதில் இருக்க எல்லா ஃபியூச்சரையும் மோஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், பெய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம இந்த இடத்துல 3வது ஆப்ஷன் இந்த இண்டிகேட்டர் ஒசிலேட்டர். சரியா, நீங்கள் மார்க்கெட்டில் இண்டிகேட்டரையும் ஒசிலேட்டரையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இதுக்குள்ளே எல்லாமே ஷோ ஆகும். சரியா, இதுக்குள்ளே எல்லா வகையான இண்டிகேட்டர். நான் எக்ஸாம்பிளுக்கு மூவிங் எவரேஜ் டைப் பண்ணுறேன். மூவிங் எவரேஜ் டைப் பண்ண பிறகு நமக்கு அந்த இடத்துல மூவிங் எவரேஜுக்கான இண்டிகேட்டர் வரும். இதை நீங்கள் ஃபேவரட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபேவரட் டேபிளாக இருக்கும். சரியா, நான் எல்லாம் ஃபேவரட் போட்டுக்கிறேன் தேவைப்படும் அப்படின்ட்டு. இந்த ஃபேவரட்குள்ளே வந்த பிறகு நமக்கு ஃபேவரட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம சர்ச் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை கிளிக் பண்ண பிறகு நமக்கு மார்க்கெட்டில் ஹிட் ஆகிடும். இப்போ நம்ம மூவிங் எவரேஜ் இண்டிகேட்டர் இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டு மூவிங் எவரேஜ் ரிப்பன். இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் இருக்க செட்டிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு கலர்ஸ் மாற்றிக்கலாம், வெளியூ மாற்றிக்கலாம். இதில் இருக்க ஒவ்வொரு திக்னஸையும் நீங்கள் மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கலர் மாற்றுறேன், ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த திக்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திக்னஸ் மாறி இருக்கும் மற்றதோட ஒப்பிடும்போது. இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை இந்த சார்ட்டில் எனக்கு இந்த இண்டிகேட்டர் நான் ஹைட் பண்ணணும், டிலீட் பண்ணாமல் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆகிடும். சரியா, திரும்ப உங்களுக்கு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இதை எடுத்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சார்ட்டில் இந்த இண்டிகேட்டர் அப்ளை ஆகிடும். இப்படி தான் நம்ம இண்டிகேட்டரையும் ஒசிலேட்டரையும் அப்ளை பண்ணுறது. நான் இன்னொரு இண்டிகேட்டரும் அப்ளை பண்ணி காட்டுறேன், RSI. அப்போ இதுக்குள்ள வந்து நம்ம RSI சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ண பிறகு இடத்துல வரும் இந்த ஃபேவரட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா RSI இண்டிகேட்டர் நமக்கு கீழே ஷோ ஆகுது. சரியா, இதை நீங்கள் எனேபிள் பண்ண பிறகு உங்களுக்கு டிலீட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது இப்போ இந்த இடத்துல நைட் கொடுத்துக்கலாம். சரியா, அப்போ உங்களுக்கு இது எல்லாம் போயிடும். இந்த இண்டிகேட்டர் எனக்கு தேவையில்லை, டிலீட் பண்ணணும்னு வச்சு இதில் பாருங்கள் டஸ்ட்பின் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இண்டிகேட்டர் டிலீட் பண்ணுறேன், நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு சார்ட் இப்படி இருக்கட்டும். இப்போது
நம்ம மார்க்கெட்டை டெக்னிக்காக அனலைஸ் பண்ணும்போது இதில் இருக்க டூல்ஸை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பென் டூல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே இருக்க எல்லா டூல்ஸையும் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் பார்ட் 2 வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடைய பெல் பட்டனையும் ஆளில் போட்டுக்கோங்க.